ஒரு ஊர்ல ஒரு ஹஜரத் மௌத் ஆகினாரு. அந்த மஸ்ஜிதில் அவர் 23 வருடம் சேவை செஞ்சிருக்கிறாரு. ஜனாதா வீட்டுக்கு எடுத்துட்டு போகப்பட்டுச்சு. ஊர் மக்கள் எல்லாம் பஸ் பிடிச்சு போனாங்க. கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு ரூம், அதுவும் செங்கல்லால கட்டப்பட்டிருக்குது. ஓலையால் ஒரு கிச்சன். ஜனாதாவை எங்க வைக்கிறேன்னு குடும்பம் மஷூரா பண்றாங்க. 22 வருடம் ஒரு மஸ்ஜிதுடைய இமாம் கண்ணியமானவர்கள். அந்த 22 வருடம் ஒரு மாசத்துக்கு 3 நாள் லீவ் பண்ணி அவர் குடும்பத்தோடு இருந்த 2 வருஷம் 6 வயசு 7 வயசு உம்மட அன்பு இல்ல, வாப்பட அன்பு இல்ல, குடும்பம் இல்ல, ஊர் இல்ல, தாத்தா இல்ல, தகப்பு இல்ல. போன் பேச 5 நிமிஷம் தருவாங்க. பேசிக் கொண்டிருக்க போகிற போதும் கட் பண்ணுங்க. உங்களுக்கு ஓதுற ஃபிக்கர் இல்லாம ஆயிரும். நீங்க குர்ஆனுக்காக வந்தவர், நீங்க ஹதீஸாக்காக வந்தவர். எங்களோட உஸ்தாத்மார்களுக்கு வழிகாட்டினாங்க. அல்லாஹ் எங்களோட உஸ்தாத்மாருக்கு ரஹ்மத் செய்ய வேணும், அவனோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேணும். அவங்க போன பாதையில எங்களை அனுப்பினாங்க. அவங்க அப்படி வளர்த்த சுட்டு நாங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். எங்களையே கண்ட்ரோல் பண்ணி மிச்சம் பேசிடாதே வாப்பா. உம்மட யோசனை வந்தா குர்ஆன் விட்டுட்டு பேசுவாய். உம்மட குடும்பத்துல யோசனை வந்தா உம்மத்துல யோசனை இல்லாம ஆயிரும். பெத்த உம்மாவோட 5 நிமிஷம் கூட பேச நேரம் இல்லாம, உம்மட இறக்கம் இல்லாம, வாப்பட இறக்கம் இல்லாம, கண்ணியமானவர்களே, ஒரு பொஞ்சாதிர கைய பிடிக்கிறோம் கபில்த்து சொல்லி, உம்மட இறக்கம் தான் கிடைக்கல, வாப்பட இறக்கம் தான் கிடைக்கல, மௌத்து வரைக்கும் பொஞ்சாதிர இறக்கமாலும் கிடைக்கும் என்று